Hi, hello, welcome to Tech Independence channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா இன்னைக்கு ஒரு Acer 11th gen லேப்டாப்போட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாங்க. சோ இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம SSD hard disk update பண்ணிட்டு M.2 SSD எப்படி அப்டேட் பண்ணிட்டு performance எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ வர லேப்டாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து SSD வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்குது. சோ வராமையே இருக்குது. எனக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரைஸ் வைஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லி வந்து வாங்க மாட்டறாங்க மீன்ஸ் தெரியல. एक्चुअली வந்து அவங்களுக்கு SSD பத்தி ஒரு பெனிஃபிட் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் வந்து நம்ம இதில் ஒரு SSD வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈவன் இனிமேல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது SSD இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லைனாக்கா SSD வந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எடுத்தவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஸோட லிட்டை வந்து நான் இப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க எந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணணும். எதுக்காகனாக்கா இல்லை லாக் டைப் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா லாக் டைப் தான் இருக்கும். இந்த லாக் வந்து உள்ளே வந்து உடஞ்சிடாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா தான் பார்த்து நம்ம செய்யணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து லேப்டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த வச்சுருக்கேன். இதில் இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது உள்ள இங்கே பாருங்கள், இது வந்து M.2 NVME சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்லாட் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினி M.2வும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இதில் ரெண்டு டைப் ஆஃப் M.2 வருது. ஸோ பிக் சைஸு. இப்போ நான் வாங்கிடுறது வந்து கொஞ்சம் பெருசு தான். அது பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருக்குது. இப்போ இதில் வந்து எக்ஸஸாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB இதில் வந்து இன்பில்டாகவே இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எக்ஸஸாக ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இதில் M.2 வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வாங்கியிருக்கிறேன் M.2 SSD NVMe ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, க்ரூஷியில் வந்து 250 ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கி வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா NVMe M.2 சாலிட் ஸ்டேட் ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்போ இதை தான் நான் இதில் இந்த லேப்டாப்புக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணுனாக்கா இல்லை சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ணணும். சாஃப்ட்வேர் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதை வந்து பார்ட்டிஷன் பிரித்து இதில் வந்து நம்ம OS போட்டு லோட் பண்ணால் தான் நம்ம இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் கவர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த லாக் வந்து
இந்த சவுண்ட் கேட்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து சவுண்ட் வந்து நல்லா லாக் ஆகிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி லாக் ஆனதான் லிட்டு வந்து ஈவனாக வந்து படியும். ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் முடிக்கலாம். விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம புதுசாக போட்டிருந்தீங்களா NVMe SSD ஹார்ட் டிஸ்கில் M.2ல வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி ஆன் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஆன் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். பாருங்கள், நான் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் தான் பாருங்க, ஒரு 2 செகண்ட் கூட இல்லை, ஜஸ்ட் அப்படியே இம்மிடியேட்டாக உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூட் ஆகிடுச்சு. ஸோ எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 11 சாஃப்ட்வேர், அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் உங்களுடைய லேப்டாப்பில் இந்த மாதிரி வந்து நீங்கள் சிஸ்டமில் அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் SSD அப்கிரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.